வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். கடகராசிக்காரர்களுக்கு 2024 ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி போயிட்டுருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 3ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு. இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் அமைப்புகள் இருக்கும் பொழுது மாத கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துங்கிற ஒரு இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி ஜனவரி 18ஆம் தேதி சுக்கிரனும் 4ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரனும் லாபஸ்தான அதிபதியும் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்தில் ஆல்ரெடி செவ்வாயும் சூரியனும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள் 6ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்க போது. இதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா குருவின் பார்வையும் இருக்கிறது. இது 6ஆம் வீடும் 10ஆம் வீடும் பரிவர்த்தனை ஆகிறது. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்கள் இந்த அஷ்டம சனி தாக்கத்தினால தொழில் முடங்கி கொஞ்சம் சில கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு சின்ன கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கடன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. பேங்க்கில் வாங்குறது, தேர்ட் பார்ட்டி மூலமாக வாங்குறது, அது மாதிரி அமைப்புகள் சட்டுன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதர் பீப்புள்ஸ் மணி கொஞ்சம் உள்ளே வருது. வெளிநாடு விஷயங்கள் கொஞ்சம் செய்யக்கூடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடக்குது. இந்த கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸு பண்ணவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி அதில் கொஞ்சம் உங்களுடைய ஆர்வத்தினால் சில விஷயங்கள் செய்து ஒரு 50-50 பலன் அமைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஏன்னா ஒரு அருமையான ஒரு பலன் சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒன்று தூக்கி கொடுத்துட மாட்டார். எந்த தான் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் சனி தான் 8ஆம் வீட்டிலேருந்து எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்கிறது நம்ம அறிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பொதுவாக நான் கடகராசிக்கு ஆண்டு பலன் சொன்ன மாதிரி எல்லா மாதங்களும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான் கடகராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக ஜனவரி மாதம் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டுக்கு போய் 6ஆம் வீட்டு அதிபதியை 12ஆம் வீடுங்கிற விரைஸ்தானம், வெளிநாடு, ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சி, அதர் பீப்புள்ஸ் மணிங்கிறது கனெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் அது மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஏதோ நடத்தி காட்டிடும். திடீர்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பீங்க, பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று ட்ரேடிங் பண்ணுவீங்க, ஒரு ஃபாரின் கனெக்ஷன் வரும், கேம்பிளிங் பண்ணுவீங்க, இந்த கிரிக்கெட் பெட்டிங்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி சில விஷயங்கள், ஃபேண்டசி கேம்ஸ், ட்ரீம் 11 இது மாதிரி MLM விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஓரளவுக்கு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி 2ஆம் இடத்து தனஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ குழந்தைகள் பெறக்கூடிய தம்பதியர்கள், அதாவது ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாக 6க்கு வரனால ட்ராவலிங்கில் அந்த 6th மந்த் 7th மந்த்து அது மாதிரி டைம்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 6ல் செவ்வாயோட சேர்றது அவ்வளோ செவ்வாயாக இருந்து அவர் 6ஆம் வீட்டுக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே சமயத்தில் பெண்கள் விஷயத்துலேயும் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. வம்பு வழக்குகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களாகவும், நமக்கு கொஞ்சம் சரியாக சாதகமாக வராத விஷயமாகவும், ஒரு கோர்ட்டு கேஸு சில விஷயங்கள் தவறாக போகக்கூடிய விஷயங்களும் உண்டு. ஏன்னா 6ஆம் வீடு கனெக்ட் ஆகுதுங்க.
பட் என்னதான் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெருசாக அத்துமீறி போய் நம்ம ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போகக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து 7ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் வீடுங்கிற தனஸ்தானாதிபதி கேந்திரம் ஏறுறது ஒரு நல்ல பலம். ஸோ முதல் 14-15 டேஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தொழில் முடக்கத்தினாலையும் வேலை இல்லாதனாலையும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற கடக ராசிக்காரர்கள் ஒரு லோன் வாங்கினா தான் வண்டி ஓடும், அடுத்த 6 மாதம் ஓட்டுருக்கு ஒரு சின்ன தொகை வேணும்னு ஒரு அதிகமான ஓடி வாங்குறது, ஒரு வீட்டை மார்ட்கேஜ் பண்ணுறது, ஒரு பர்சனல் லோன் வாங்குறதுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக போய் செலவு பண்ணி பிற்காலத்தில் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனோட மந்தாக கூட இந்த மாதம் ஜனவரி மாதம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உண்மையிலேயே தேவைன்னா மட்டும் நீங்கள் வாங்கணும், மற்றபடி நீங்கள் போய் அந்த ட்ராப்பில் மாட்டியிருக்கக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரம் நாட்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி 14, 15, 16 வருதுங்க. அந்த ஜனவரி 14, 15, 16 பார்த்திங்கன்னா புதிய தொடக்கங்கள் எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த நாட்களை கழிப்பது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிர நாட்களை பொறுமையாக இருப்பது மிகவும் நன்று. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குது பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களா அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.